இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே அணி ராஜஸ்தான் ராயல் அணிக்கு எதிராக கடைசி ஓவர் வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத பரபரப்பான திக் தருணங்களை ஏற்படுத்தி ஒரு மாதிரி யாருமே நம்ப முடியாத மேட்ச் தான் ராஜஸ்தான் அணிக்கு எதிராக தற்போது நம்ம சிஎஸ்கே அணி விளையாண்டுருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கும் டாஸ் ஜெயிச்சிருந்த ருத்ராஜ் கைக்வாத் ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் அணி அவங்கள பேட்டிங் பண்ண வச்சாங்க. இதில் ஓப்பனராக வந்த ஜெய்ஷ்வால் 4 ரன்கள்லேயே காலித் அஹமத் தூக்கிட்டாரு. அதே போல் சஞ்சு சாம்சன் அவரும் 20 ரனில் அவுட் ஆக, அடுத்ததாக கேப்டனான ரியான் பராக், அதுக்கப்புறமா நிதிஷ் ராணா 2 பேருமே சிஎஸ்கே அணியின் போலர்களை பயங்கரமாக பொழந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக நிதிஷ் ராணா அவரை இதுவரைக்கும் இப்படி பேட்டிங் பண்ணி யாருமே பார்த்ததில்ல. 6 4 ரொம்ப அசால்ட்டாக பறக்க விட்டார். அவருடைய விக்கெட்டை வீழ்த்தலைன்னா கண்டிப்பாக 200 ரன்னை தாண்டி ராஜஸ்தான் போயிடுவாங்க அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறப்ப தான் நம்ம எம்எஸ் தோனி அஸ்வின் அவருடைய போலிங்கில் ஏறி அடிக்க வந்த நிதிஷ் ராணா அவரை அற்புதமாக ஸ்டம்பிங் பண்ணாங்க. இதனால் 81 ரன்லேயே ராணா அவுட் ஆயிட்டார். பின்னாடியே ரியான் பராக் அவரும் 37 ரன் எடுக்க, அடுத்தடுத்து வந்த பேட்ஸ்மேன்கள் த்ருவ் ஜுரல் 3, சாஹா 4, அடுத்ததாக ஹெட்மயர் ஒரு 19 எடுத்தார், ஜோஃப்ரா ஆர்ச்சர் டக் அவுட். இப்படி 200 தாண்டி போக போகிறாங்கடா அப்படின்னு நம்ம எல்லாருமே பயந்துட்டு இருந்த நேரத்தில் கடைசி 5 ஓவரில் வெறும் 37 ரன்கள் மட்டும்தான் ராஜஸ்தான் அணி அவங்க எடுத்தாங்க. ஸோ இதனால் ஓவராலாக அவங்களுடைய ஸ்கோர் 20 ஓவருக்கு 182 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சிருந்தது. ஸோ இது ஒரு எடுக்கக்கூடிய ரன் தான். ஏன்னா பேட்டிங் பிச்சாக இருக்குது, நிச்சயமாக சிஎஸ்கே ஈஸியாக இந்த ஸ்கோரை எடுத்துருவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் நம்ம ரச்சின் ரவீந்திரா நம்பிக்கை பேட்ஸ்மேன் அவரே இன்னைக்கு 4 பந்துக்கு டக் அவுட் ஆயிட்டாரு. பின்னாடி ராகுல் திரிபாட்டி இன்னைக்கு ஏதோ ஒரு 6 3 4 அடிச்சு 19 பந்து ஃபேஸ் பண்ணி 23 ரன்னுக்கு ராகுல் திரிபாட்டி அவரும் அவுட் ஆயிட்டாரு. அடுத்ததா ருத்ராஜ், சிவம் தூபே 2 பேருமே நல்லா மேட்சை கொண்டு போனாங்க. ஆனாலுமே சிவம் தூபே சில சிக்ஸர்களை அடித்தார், 18 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. பின்னாடியே வந்த விஜய் சங்கர் அவரும் 9 ரன் தான் எடுத்தார். ஆனால் ருத்ராஜ் ரொம்ப அபாரமாக பொறுப்பாக விளையாண்டு சிஎஸ்கே அணியை வெற்றியின் பாதைக்கு கொண்டு போனார். அபாரமாக அவருடைய ஹாஃப் செஞ்சுரியையும் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணார். ஆனாலுமே அடுத்த சில ஓவர்லேயே ருத்ராஜ் அவர் அவுட் ஆக, அதுக்கப்புறமா நம்ம எம்எஸ் தோனி, ரவீந்திர ஜடேஜா 2 பேருமே சிஎஸ்கே அணியை வெற்றியின் பாதைக்கு கொண்டு போனாங்க. இருந்தாலுமே அடிக்க வேண்டிய ரன் அதிகம் அப்படிங்கிறதால ஓவருக்கு ஓவர் ப்ரெஷர் பயங்கரமாக பில்டப் ஆகிட்டே இருந்துச்சு. இப்படி இருக்க கடைசி ஓவருக்கு 20 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற பரபரப்பான ஒரு த்ரில்லரான தருணத்துக்கு மேட்ச் வர நம்ம எம்எஸ் தோனி ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிக்க ட்ரை பண்ணி 6 லைனில் கேட்சை கொடுத்து அவுட் ஆகி வெளியேறினார். அதுக்கப்புறமா எடுக்க வேண்டிய டார்கெட்டையும் நம்ம சிஎஸ்கே அணியால் இந்த மேட்ச்சில் எடுக்க முடியல. ஆனாலுமே தோனி கடைசி நேரத்தில் வந்து அவர் த்ரில்லராக பேட்டிங் பண்ணது சிஎஸ்கே இந்த மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சாலும் தோனி அவருடைய இந்த த்ரில்லரான அபாரமான பேட்டிங்கை பார்த்த ரசிகர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆறுதல் கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் பேக் டு பேக் சிஎஸ்கே 2 ஆட்டம் தோல்வி அடைஞ்சிருக்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.